Taste the Daily. தர்மபுரி நகருக்கு உட்பட்ட பாகக்கிளை வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் அதிமுக அலுவலகம் மற்றும் தனியார் மண்டபங்களில் நடைபெற்றது. நகர செயலாளர் பூக்கடை ரவி ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சேலம் புறநகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயகாந்தன் கலந்து கொண்டார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், பாப்பிரெட்டிப்பட்டி MLA கோவிந்தசாமி, மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன், தகவல் தொழில்நுட்ப சேலம் மண்டல இணை செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுக்கோட்டையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் போட்டியிட தலைமை கழகத்தில் விருப்ப மனு வழங்க இருக்கும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் SIR பணிகள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் தலைமை வகித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர், 7 மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து எந்த நிதியும் ஒதுக்காததை கண்டித்து விரைவில் அதிமுக மற்றும் விவசாயிகளை ஒன்று திரட்டி புதுக்கோட்டையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுவரை தொடர்ந்து பல முறை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் எழுப்பியும் இந்த அரசு, திமுக அரசு இதை கிடப்பில் போட்டிருக்கிறத ரொம்ப வன்மையாக அதிமுக சார்பில் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா விவசாயிகளும் தொடர்ந்து என்கிட்ட உடைய எல்லா குமுறலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் விரைவில் மாவட்ட அதிமுகவுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலை பெற்று இங்கே நாங்கள் விவசாயிகளை எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு இங்கே நடத்த இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மதுரை மாநகராட்சி விடியாத அரசின் நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. எல்லிஸ் நகரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் 17ஆம் தேதி நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்தும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான், MGR இளைஞரணி மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல்லையில் திமுகவினர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் திமுக 54வது வட்டக்கழக செயலாளர் ஜான் கென்னடி தலைமையில் பலர் கழகத்தில் இணைந்தனர். மேலப்பாளையம் கிழக்கு பகுதி செயலாளர் சண்முககுமார், 54வது வார்டு வட்டச் செயலாளர் சின்னதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட விவசாய அணி செயலாளர் காளிமுருகன், மாவட்ட மீனவரணி செயலாளர் பிளேவின், மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் பீர் முகமது ஆகியோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய கோவையிலிருந்து சபரிமலைக்கு அதிமுகவினர் பாத யாத்திரை மேற்கொண்டனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட வெள்ளலூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் குமரேசன் தனது நண்பர்களுடன் தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டியும், கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP. வேலுமணி தலைமையில் 10 தொகுதிகளையும் வெல்ல வேண்டியும் சபரிமலைக்கு பாத யாத்திரை சென்று சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டார். 26ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுவாமி ஐயப்ப சுவாமி அவர்களோடு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கழக செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டல தளபதி மேம்பால நாயகன் 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் பெற்றுத் தந்த அண்ணன் SP. வேலுமணி அவர்கள் மீண்டும் கோவை மாவட்டத்தை 10க்கு 10 தொகுதியாக வென்றெடுத்து சாதனை படைப்போர். ஐயப்பசாமி துணையோடு அம்மா புகழ் வாழ்க. நாகை மாவட்டத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் குடும்பமாக அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. குறிச்சியில் திமுகவைச் சேர்ந்த 75 குடும்பத்தினரும் பிற கட்சிகளில் இருந்து விலகிய 25 குடும்பத்தினரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஐயப்பன் மற்றும் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடந்த இணைப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் ரா. ஜீவானந்தம், KA. ஜெயபால், நகர செயலாளர் தங்க கதிரவன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் பால்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன், பன்னீர், பாலை செல்வராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோவையில் புதிய நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. சிங்காநல்லூர் தொகுதி 55வது வார்டு SIHS காலனி மக்களின் கோரிக்கையை ஏற்று
சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அமரும் வகையில் நவீன வசதிகளுடன் அமைந்த நியாய விலைக் கடை திறப்பு விழாவில் பகுதி கழக செயலாளர் சுபம் மணிகண்டன், வார்டு கழக செயலாளர் வடிவேல், மாநகர மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சேரன் மாநகர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் சுக்கிவார்பட்டி, மேலூர், கலுங்கோடை, அதிவீரன்பட்டியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் அனைவரையும் கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வாழ்த்தி வரவேற்று சிறப்பாக செயல்பட ஆலோசனை வழங்கினார்.